electrical power problems. I think I gave one problem now, completed on the problem. A generator is generating, I think on the problem dana. Yes, sir. Yes, sir. Anyone in the classroom, can you read the problem? The generator supplying power to the factory by a cable of resistance 20 ohm. If generator is generating 50 kilowatt at 5000 volt, what is the power received by the factory? Okay, ma. So இப்போ நம்மளுக்கு டேட்டா பாத்தீங்கன்னா 2 datas are there. Okay, one வந்து generator is generating, உங்களோட பவர் ரேட்டிங் given கொடுத்திருக்காங்க. ஸோ எவ்வளோ, அதாவது இந்த ப்ராப்ளம்ல ஒரு சின்ன டிஃபிகல்டிஸ் என்ன அப்படின்னா, கிவன் ப்ராப்ளம், உங்களோட கிவன் ப்ராப்ளமும் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆக்சுவலா, அண்ட் எய்ம் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ லைக் அ பவர். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சப்ஸ்டியூஷன் ஃபேக்டர்ஸ்மே பவரா இருக்கிறதுனால யூ கெட் கன்ஃபியூஸ்டு டு மாடிஃபை த ஃபார்முலாஸ். ஸோ அதை வந்து கொஞ்சம் கிளாரிட்டியா மாடிஃபை பண்ணணும். ஸோ ஐ திங்க் without current you cannot able to control the resistance actually. Okay, so உங்களோட சிஸ்டம்ல current to play the major role. So அதனால general formula நம்ம P equal to I square R அப்படிங்கிற ஒரு பேசிக் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா. P equal to I square R அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். தென் இந்த ஃபார்முலாவை பொறுத்தவரை இப்ப நம்ம எய்ம் வந்து ஸ்கிரீன் தெரியல சார். எல்லாருக்குமே ஸ்கிரீன் ப்ராப்ளமா இருக்காமா? இல்ல எஸ் சார் தெரியல. எஸ் சார் தெரியல. சார் பேப்பர் கொஞ்சம் ஷேக் ஓகேமா? எஸ் சார் இப்ப தெரியுது சார். ஓகே சார். ஓகே சார். P equal to I square R அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. இதுல யூசுவலாவே நம்ம given and aim ரெண்டுமே பவர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் உள்ள வந்தாகணும். ஸோ அதனால we know that the basic expression P equal to VI மா. ஸோ இந்த இடத்துல நீங்க கரண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நோட் பண்ணிக்கங்க, கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துக்கங்க. I equal to P by V. So this is the basic formula. So using this formula, substitute in that main skip. P equal to I square into R. So P equal to I replaced P divided by V the whole square into resistance. ஸோ இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா, இந்த ரெண்டு பவரையும் கேன்சல் பண்ணிடக்கூடாது ஆக்சுவலா. ஓகே, இது வந்து ஒன் இஸ் ட்ரூ பவர் அண்ட் அதர் ஒன் இஸ் அ மெஷர்டு பவர். ஸோ அது டிஃபரன்ஸ் இருக்கு. வாட் டஸ் மீன் பை எரர் மீன்ஸ் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர்டு வேல்யூ. ஸோ அது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இதுல ஒன் பவர் இஸ் கிவன். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் ட்ரூ பவர் அண்ட் அதர் பவர் இட்ஸ் லைக் அ மெஷர்டு பவர். ஸோ அதனால இப்போ உங்களுக்கு கேபிளோட பவர் லாஸ் தான் வேணும். ஸோ அதனால பிசின்னு மாத்திங்க. பிசி மீன்ஸ் கேபிள் பவர் லாஸ். And P and V, generator power and generator maximum voltage rating is given. So that is called true power rating actually. Okay, appa PG, generator true power divided by voltage in the generator. So the true rating should be equal to measured rating. So அதனால நீங்க இத கேன்சல் பண்ண முடியாது. whole square into resistance. Okay, இப்ப ப்ராப்ளம் பாருங்க கம்ப்ளீட் ஆகும். PC is equal to PG. PG is generator given power ma. Generator given power means maximum capacity of the generator. Maximum capacity of the generator is power rating. Maximum power rating of the generator is 50 kilowatts divided by 5000 volt ma. Convert into kilovolt. So 5 kilovolt the whole square into resistance of the cable is 20 ma. So இப்போ நீங்க இது கிலோ வாட்ல இருக்கு, இது கிலோ வோல்ட்ல இருக்கு. ஸோ கிலோ கெட் கேன்சல் அப்படின்னா again you will get that same replacements. உங்களோட பழைய SI ஃபார்மட் வந்துடும். ஸோ அதனால PC is equal to 10 square ma. So 100 into 20. So you will get 2000 watts. பட் உங்களோட ஜென்ரேட்டர் ட்ரூ ரீடிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா in terms of கிலோ வாட்ஸ்ல இருக்கு. ஸோ PC அதாவது கேபிளுக்கு அக்ராஸா வரக்கூடிய பவர் லாஸ் வந்து உங்களுக்கு 2 kilowatts மா. பட் ப்ராப்ளம் எய்ம் இது கிடையாது. ப்ராப்ளம் எய்ம் இஸ் PF. F means factory received power கேக்குறாங்க. So factory received power is equal to generator maximum capacity minus ஓகேயா உங்க கேபிள் அக்கர் ஆகக்கூடிய லாஸ் PC. So PF is equal to PG minus PC. So அப்ப PF is equal to PG. PG எவ்வளவுமா?
50 kilowatts minus 2 kilowatts. So you will get 48 kilowatts. So இது வந்து உங்களோட factory received by the power received by the factory ma. So answer is 48. இதுல எதுவும் டவுட் இருக்கா? சார் நான் ஃபர்ஸ்ட் sir. அந்த மாதிரி போடலாமா சார்? பண்ணலாமா. ஓகே சார். டைமிங்ல சால்வ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப லென்த்தி ஒர்க் கொடுக்க கூடாது. அதுவும் நான் சீக்கிரமா தான் சார் போட்டேன். ஓகேமா. இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ்டா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? எஸ் சார். நான் சொல்ற டாபிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோமான்னு பாருங்களேன். எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ்ங்கிற டாபிக் ஆக்சுவலா மெத்தட் 1. ஓகே, ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். அதே மாதிரி வித் ஆர் லோடு 1. அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ் ரெசிஸ்டர்ஸ், சேம் பொட்டன்ஷியல் பாயிண்ட், இந்த மாதிரி அந்த டைட்டில் கொடுத்து ப்ராப்ளம் போட்டிருக்கேனாமா? No, sir. சரி, ஓகே. இப்போ நீங்க ப்ராப்ளம் போட்டுங்க. எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ். எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ். மெத்தட் 1மா. மெத்தட் 1. Method 1. Electric circuits with resistors. Electric circuits with resistors in series and parallel. Electric circuits with resistors in series and parallel. Method 2. Method 2. Electric circuits with electric circuits with infinity resistors ma. இப்படி போடணும். இது JEE ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல் இது. Infinitive resistors in series and parallel. Infinitive resistors in series and parallel. Method 3. Electric circuits with the same potential point ma. Electric circuits with the same potential point. Current division rule. Method 4. Current division rule and voltage division rule ma. Current division rule and voltage division rule. Okay, problem போடலாமா? Method 1. Yes, sir. Method 1 problem பாருங்களேன். First எடுத்தோன்னே problem title read பண்ண electric circuits analysis. Okay, your target is to analyze the electric circuits. Okay, so what is the purpose you are analyzing the electric circuits? Okay, without electrical values you cannot able to prevent the electrical circuits. Okay, and the circuits எந்தோட module live applications ஓட module தான் நம்ம circuit convert பண்ணிருக்கோம். For example, in your bedroom or otherwise in your hall. Okay, உங்க வீட்ல வந்து இப்ப maybe hall இருக்கு, bedrooms are there. Okay, some wiring connections are there. For example, different loads are there. அதுல வந்து இப்போ for example வந்து fluorescent lamp is there. Okay, LED TVs are there. So அந்த மாதிரி different loads are connected in series. Okay, so first one, so two connection is there. One is RS is equal to R1 plus R2. So first connection. And second one is RP ma, parallel connection. So parallel connection basic formula enna? 1 by R. 1 by formula divided by R1 plus R1 by R. RP equal to R1 R2 divided by R1 plus R1 R2. plus So
So this is the basic formula regarding the load connections. Okay, load connections பொறுத்தவரை either series or parallel. So series பொறுத்தவரையும் one important hint என்னமா, same current flow through the load means series and different current flow through the load means parallel. Okay, so அத மைண்ட்ல வச்சுக்கோ. Same current flow na series, different current flow na parallel. So series circuit பொறுத்தவரை current same ஆ இருக்கும், voltage differ ஆகும். And parallel circuit பொறுத்தவரை voltage same ஆ இருக்கும், current differ ஆகும். So அந்த ஒரு concept is most important and basic formula. இந்த formula ரொம்ப important. So இத வச்சு your target is to calculate. இப்போ problem note பண்ணிக்கோ. First problem, find the value of equivalent resistance between A to B. Find the value of equivalent resistance between A to B in the given circuits. Find the equivalent resistance between A to B in the given circuits. So as per the Ohm's law, I is equal to V by R. That's the basic rule. Okay. But in the current calculate பண்றது, voltage calculate பண்றதெல்லாம் with help of the ammeter, voltmeter, you can able to calculate the values. But practically you can able to calculate the values with help of the meters. But ஆனா வந்து நம்ம இப்ப theoretical calculation போகும்போது without scientific rules you cannot able to get any solutions. Okay. So இப்ப நம்ம போய் ஒரு numerical கொடுக்குறாங்கன்னு போய் அதை implement பண்ணி practical meters வச்சு I cannot able to get the answer and to select the option அப்படிலாம் பண்ண முடியாது. So with help of the theoretical calculations, okay, so அதை வச்சு தான் நம்ம அந்த particular அந்த numerical solution போட்டு அதை வச்சு you will get the clarity to prevent the circuits. Okay, சரிமா. இப்போ வந்து நீங்க ப்ராப்ளம் கொடுக்குற ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஏன்னா ஃபார்முலா பொறுத்த வரையும் I equal to V by R. Your target is to calculate the current or otherwise voltage. அது nothing is there. One circuit is given in the paper. See, இப்போ பாருங்க ஒரு சர்க்யூட் given கொடுத்திருக்கேன். இதுல பேட்டரி நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ AB ன்னு கொடுத்துறாங்கல்ல இந்த டெர்மினல்ஸ். AB is always connected across the battery. Okay, பேட்டரிங்கிறது சோர்ஸ். So the best example of DC source is battery. இப்போ இந்த ப்ராப்ளம் என்னன்னா இதுல வோல்டேஜ் கால்குலேட் பண்ண சொல்றான். சர்க்யூட்ல ப்ராசஸிங் கரண்ட் வந்து 6 ஆம்பியர். V equal to IR போட்டா I given R தான் உனக்கு வேணும். ஓகே, அதே மாதிரி some problems in the textbook 6 volt is given. Current calculate பண்ண சொல்றான். Calculate current in the given circuit. I equal to V by R. Okay, V is given. So அது whatever it may be, so அது current voltage அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆக்சுவலா. So எல்லா நியூமெரிக்கல்லையுமே மெயின் ப்ராசஸ் என்ன அப்படின்னா the resistance to play the major role. Okay, so இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஒரு சர்க்கியூட்டை நாங்க ஈக்குவலன்ட் சர்க்கியூட்னு சொல்றோம். அதுல ஒரே ஒரு லோடு இருக்கணும், ஓகேயா, ஒரே ஒரு சோர்ஸ் இருக்கணும். இதுதான் நாங்க ஈக்குவலன்ட் சர்க்கியூட்னு சொல்றாங்க ஆக்சுவலா. அப்போ how many resistors are there in the circuit அப்படின்னா 1 2 3 4 இருக்கு. இது 4 இல்ல ஈவன் 40 ரெசிஸ்டர்ஸ் கூட இருக்கலாம். ஓகேயா, பட் with help of series and parallel rules all the resistors get reduced into single resistor. Okay, அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தெரியல சார், பிளர்ராவே தெரியுது சார், நீங்க எழுதுறது கிளியராவே இல்ல சார். நோட்ஸ் எடுக்க முடியல சார். ஒன் செகண்ட் நான் லெஃப்ட் ஆயிட்டு ஜாயின் பண்றேன் இருங்க. பண்ணுங்க. Calculate the equivalent resistance between A to B in the given circuit. Okay, ஒரு diagram போட்டுக்கோங்க. இந்த சர்க்யூட்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் R மேபி வேல்யூஸ் கிவன்னா நீங்க மல்டிப்ளை அண்ட் அடிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க வேல்யூ பாத்தீங்கன்னா all the resistors are equal values is capital R is given in the circuit மா. சோ இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணனும். நான் சிம்பிளா கால்குலேட் பண்றேன். யூசுவலாவே சர்க்யூட்டோட பேசிக் மாடல்ஸ் பாத்தீங்கன்னா either horizontal ரிலேட்டடா இருக்கும் இல்ல வெர்டிகல் ரிலேட்டடா இருக்கும். ஓகே, ஒன்னு டயகிராம் இப்படி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ வரும், இல்லனா y ஆக்சிஸ்க்கு parallel-ஆ வரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயகிராம் இப்படி y ஆக்சிஸ்ல parallel-ஆ இருந்தது அப்படின்னா நீங்க டாப் டு பாட்டம் ஆர் பாட்டம் டு டாப் ரெடியூஸ் உங்களோட சர்க்யூட்டை ரெடியூஸ் பண்ண முடியும்.
and x axis க்கு parallel இருந்தா either right to left or left to right உங்களால circuit reduce பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ எனக்கு இந்த circuit வந்து parallel to x axis, either right to left or left to right எடுக்கலாம். பட் ஆனா பேட்டரி எங்க இருக்குன்னு பாருங்க. உங்களோட டெர்மினல்ஸ், அந்த டெர்மினல்ஸ்க்கு ஆப்போசிட் சைடுல இருந்து தான் நீங்க ரிடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ அப்போ நான் என்னோட ரிடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டார்கெட் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் டு கால்குலேட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவலன்ட் மீன்ஸ் சிங்கிள் ரெசிஸ்டரா கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தீஸ் டூ ரெசிஸ்டர்ஸ் கம்ஸ் அண்டர் சீரீஸ். ஏன்னா இங்க வர அதே கரண்ட் இதுல உள்ள போகும். ஸோ அதனால சேம் கரண்ட் ஃப்ளோ மீன்ஸ் சீரிஸ். அப்ப ஆர் பிளஸ் ஆர் ஃபார்முலா மேல ஸ்கிரீன்ல பார்த்துக்கோ, 2R. ஸோ இங்க நீ ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இந்த லோடு தான் parallel to the source. அதனால இதுதான் இம்பார்ட்டன்ட் லோடு, இதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. உங்களால கரெக்டா போட முடியும்னா ஜஸ்ட் யூ பிளே வித் ஒன்லி நம்பர்ஸ் ஆர் அதர்வைஸ் அன்னவுன்ஸ். யூ நோ நீட் டு ரீட்ரா த சர்க்யூட் டயக்ராம். ஆர் அதர்வைஸ் கன்ஃபியூஸ் ஆகுது சார் அப்படின்னா நீ ரீட்ரா பண்ணிக்கோ. ஓகே, உன்னோட கன்வீனியன்ட் தான். டைமை எப்படியெல்லாம் சேவ் பண்ணணுமோ அப்படியெல்லாம் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது 2R, இது R, இது R, AB. So இப்போ these 2R comes under parallel. ஏன்னா ரெண்டு லோடுலயுமே வேற வேற கரண்ட். Parallel formula is given in the screen. So 2R into R divided by 2R plus R. So answer is 2R square divided by 3R. You will get 2R by 3. Okay, Amma. The 2R by 3 and here one load is there. Finally, on the circuit la only two resistors are there. R and 2R by 3. So same current flow through the load. So RAB, final RAB is equal to series na. So 2R by 3 plus R ma. So the cross multiply panna. So you'll get the solution, final solution 5R by 3. Now உங்களோட equivalent resistance. Maybe அந்த R ஓட value is given அப்படின்னா அந்த value substitute பண்ணா you will get that final equivalent resistance. அதை வச்சு you can able to calculate either voltage or current. சார் ஸ்கிரீன் ஒழுங்கா இல்ல சார். எஸ் சார். ரொம்ப பிளர்ரா இருக்கு சார். ஆமா சார். அப்படியாமா? இங்க கொஞ்சம் மழை பெஞ்சு பயங்கரமா இதா இருக்கே, சோ அதனால சிக்னல் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிளர்ரா இருக்கா இப்பயும்? ஆமா ஆமா சார். சார். நோட்ஸ் தெரிய மாட்டேங்குது சார். ஒன் செகண்ட்மா. உங்க சிக்னலே எல்லோல தான் சார் காட்டுது. ஓ அப்படியா? இங்க மழை பெஞ்சிட்டு இருக்குமா, பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ அதான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க நான் திரும்ப லெஃப்ட் ஆயிட்டு ஜாயின் பண்றேன். So இது horizontal model. Then next எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது ஒண்ணு இல்லம்மா, சிம்பிள் தான். ஆக்சுவலா நம்ம வந்து எப்பவுமே வந்து சர்க்யூட்ஸோட வியூ வந்து யூஸ்வலாவே வந்து லெஃப்ட் டு ரைட் இல்ல டாப் டு பாட்டம் அந்த மாதிரியான ஒரு வியூ இருக்கும். ஹரிசாண்டலா ஆர் அதர்வைஸ் வெர்டிகலா அப்படிங்கிற ஒரு பிளான் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா. ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க டயக்ராம் வந்து ஒரு ஹரிசாண்டல் வியூல இருக்கு. யூஸ்வலாவே ரைட் டு லெஃப்ட் ஆர் டாப் டு பாட்டம் அப்படி எடுக்கிறோங்கிற பட்சத்துல பேட்டரியை மெயினா எடுத்துக்கணும். பேட்டரிக்கு அப்போஸ்டு சைட்ல இருந்து உங்க ரிடக்ஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு லோடுமே சேம் கரண்ட் ஃப்ளோல இருக்கறனால இது ரெண்டையும் நீங்க கம்பைன் பண்ணி சீரீஸா கன்வெர்ட் பண்ணலாம். Again these two are comes under parallel. Again these two are comes under series. So finally உங்களோட equivalent resistance என்னோட டார்கெட். அதுதான் நான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன். கீழே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேயா? அதனால ப்ராப்ளம் பொறுத்த வரையும் மோஸ்ட்லி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மெயின் டார்கெட்டா கொடுப்பாங்க. ஸோ நான் கிராஜுவலா அந்த லெவல் ஆஃப் த நியூமெரிக்கல் அந்த டிஃபிகல்ட் லெவல் லேட்டரா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஈஸி ப்ராப்ளம் போடுங்க. இது வந்து ஒரு டைம் எய்ம்ஸ்ல இந்த ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா. Find the equivalent resistance in English alphabetic letter capital A அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ லைக் A மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணுமா? AB all the values are equal. இது ஒரு டைப் ஆஃப் சிமெட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போ நீங்க இந்த வியூ பாருங்க, டயக்ராமோட வியூ பார்த்தீங்கன்னா
வெர்டிகல் வியூவா இருக்கு. வெர்டிகல் யூசுவலா வெர்டிகல் வியூனா நீங்க டாப் பிரேக் ஆகுது சார். பாட்டம் ரெடியூஸ் பண்ணலாம். இந்த பாட்டம் டு டாப் ரெடியூஸ் பண்ணலாம். ஏபி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியுமா? நான் மாடி வீட்டுக்கு போயிடுறேன், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். sir. 8R/3 sir. ஓகேமா. இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க. மேபி ஸ்கிரீன்ல கிளியரா இருந்ததுன்னா எனக்கு ப்ராப்ளம் ட்ரை ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்க. your target of the problem is to calculate the equivalent resistance between A to B. ஓகேயா? இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க. நான் ஜஸ்ட் கீழ இருந்து மேல ஷிஃப்ட் பண்ணிடுறேன். 8R/3 ohm. ஓகேமா. ப்ளீஸ் ஸ்கிரீன் பிளரா தான் இருக்கா? இப்ப கரெக்ட்டா தான் சார் இருக்கு. Yes, sir. வாய்ஸ் தான் சார் பிரேக் ஆகுது. இப்பயும் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? No sir. ஓகேமா. ஸ்கிரீன்ல உள்ள ப்ராப்ளம் பாருங்களேன். So these two are comes under series மா. இங்க வர அதே கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகும். So அதனால 2R. இந்த லோடும் இந்த லோடு இருக்கு பாத்தீங்களா? மேபி ப்ராப்ளம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா you just redraw the diagram. இது ரெண்டுமே parallel வந்துரும். So 2R R square divided by 3R. So answer is 2R by 3. Finally, 3 resistors in series. So 2R plus 2R by 3. So 6, 7, 8. So 8R by 3 is correct ohm. சார் கீழ எப்படி சார் 3R வந்துச்சு? இதுல ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வேற இருக்கீங்க. ஆல்ரெடி எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க. நியூவா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகேயா? இந்த 3 எப்படி வந்தது அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோமா? இந்த 2R by 3 இங்க பாருங்களேன். These 2R comes under parallel. So 2R into R divided by R1 R2 divided by R1 plus R2. இதான் 3R. 2R square divided by 3R. So answer is 2R by 3. அது இங்க கொடுத்துட்டேன். இந்த ரெசிஸ்டர் இங்க வந்துரும், இந்த ரெசிஸ்டர் இங்க வந்துரும். ஃபைனலா 3 comes under series. இந்த ப்ராப்ளம்ல எதுவும் டவுட் இருக்காமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? புரியலடம்மா. இப்ப இந்த ரெண்டு லோடுமே ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கோ. இதை எடுத்துட்டேன்னா இந்த ரெண்டு லோடுமே சீரீஸ்ல இருக்கு. இந்த ரெண்டு லோடுமே சேம் கரண்ட் ஃப்ளோனா சீரீஸ். இதை ஆட் பண்ணா 2R. இந்த 2Rக்கு கீழே யார் இருக்கானா R இருக்கு. இது ரெண்டுமே பேரலலா இருக்கு. அதுக்கான சப்ஸ்டிடியூஷன் இந்த ரெண்டு லோடுக்கான பேரலல் கால்குலேஷன் இங்க போட்டிருக்கேன். ஆன்சர் 2R by 3. இந்த டிக் பண்ற மாதிரி இந்த லோடு அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். நீ கால்குலேட் பண்ண 2R by 3 சென்டர்ல வந்துருச்சு. மூணு லோடுமே சீரீஸ்ல இருக்கு. அதை சால்வ் பண்ண ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு. Screen blur-ஆ இருக்கு sir. Yes sir. எல்லாருக்குமே வா? Yes sir. Sir. Yes, sir. Sir, final answer என்ன sir? 8R by 3 வருதுமா? Okay. ஓகே. இப்பயும் பிளரா இருக்கா? Yes, sir. Yes sir. நான் டயக்ராம் ஒன்னு டிரா பண்றேன். நீங்க சால்வ் பண்ணிட்டு இருங்க. அதுக்குள்ள நான் ஷிஃப்ட் பண்ணிடுறேன் மாடி வீட்டுக்கு. see listen. இப்போ ஒரு டயக்ராம் டிரா பண்றேன். அது மட்டும் கிளியரா தெரியுதான்னு பாருங்க. கிளியர் மீன்ஸ் ஏதோ ஓரளவு டயக்ராமோட ஸ்ட்ரக்சர்னாச்சும் தெரியுதான்னு பாருங்க. டயக்ராம் ஸ்ட்ரக்சர் தெரியுதா? ஆல் த வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். எல்லாமே கேபிட்டல் R. எனக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. டயக்ராம் ஸ்ட்ரக்சர் ஓரளவு வியூவா இருக்கா?
Yes, sir. Yes, sir. டக்குன்னு டிரா பண்ணி எனக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A to B கால்குலேட் பண்ணுங்கம்மா. சர்க்யூட்டை நான் ஹிண்ட் கொடுத்துடுறேன். இந்த இடமா ஆக்டிவ் நோட், இந்த இடமா ஆக்டிவ் நோட். ஓகேயா? டயக்ராமை ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. இது அப்பர் பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணுங்க, இது லோயர் பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இது லோயர் பார்ட், இது அப்பர் பார்ட். இது ரெண்டுமே parallel வந்து ஃபைனலா 3 ரெசிஸ்டர்ஸ் comes under series அப்படின்னு ப்ராப்ளம் க்ளோஸ் ஆகும். டயக்ராம் தெரியுதா இல்ல டயக்ராம் பிளரா இருக்காமா? Clear, sir. Anyone in the classroom problem is finished? Sir, 9R/2. 9R/3. அப்பர் பிரான்ச் எவ்வளவு வருதுமா? R வருது. R வருது. இந்த பார்ட் எவ்வளவு வருது, இந்த பார்ட் எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. மேல R வருது. மேல R வருது, கீழ 3R/2 வருது. 9R/2. So these two are parallel, these two are parallel. You will get same solution தான். அதாவது R square divided by 2R. So you will get R/2. இது R/2, இது ரெண்டும் R/2 னா இது ரெண்டும் R/2. R/2 plus R/2 you will get R. R is correct answer. And again இங்க இதுல என்ன வரும்? R/2 வரும் plus R, you will get 3R/2 correct answer. So இப்ப இந்த 3R/2 இந்த R both R comes under parallel. இதுதான் மெயின் கால்குலேஷனே. So இப்ப 3R/2 into R divided by 3R/2 plus R. 3R square by 2 into 2R plus R. இது கீழே வரும்போது 5R/2 வரும், மேல போகும்போது 2/5R. R cancel, 2 get cancel. So 3R/5 is final. இந்த ரெண்டுமே லாக் பண்ணீங்கன்னா parallel ஆயிடுச்சுன்னா so 3R/5. இந்த ஆன்சர் வந்து சென்டர்ல, அதாவது இந்த ஸ்கொயரை சால்வ் பண்ணா you will get this solution 3R/5. கரெக்டாமா? Yes, sir. So finally circuit diagram is replaced like this. First one resistor, again one resistor, again one resistor. So இதுதான் 3R/5. Again here one R, here one R. So R plus R, 13R/5. so 2R plus 3R/5. So final answer is 10. Okay, plus 3. 13R/5. யாராவது ஆன்சர் சொன்னீங்க? இந்த ஆன்சர் Yes, sir. 13R/5. இதான் கரெக்ட் ஆன்சர். இது வந்தா you will get the correct solution. இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா you will get correct solution.
சார் 3R/5 க்கு அப்புறம் வர ஸ்டெப்ஸ் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க சார். 3R/5 இந்த ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களாமா, சென்டர்ல இருக்க ஸ்கொயர் வந்து 3R/5. ஸோ அது ஃபுல்லாவே கம்ப்ரஸ் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே ஆக்டிவ் நோட இருந்து இன்ஆக்டிவ் நோட கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கொயர் கம்ப்ரஸ்ட் இன்டு ஒன் சிங்கிள் ரெசிஸ்டர். யுவர் வேல்யூ இஸ் 3R/5. இந்த அவுட்டர் ரெசிஸ்டர் இங்க வந்துரும் அப்படியே டைரக்டா. இந்த அவுட்டர் ரெசிஸ்டர் இங்க வந்துரும். ஸோ இதுதான் உங்களோட ஸ்கொயருக்கான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலா 3 ரெசிஸ்டர் கம்ஸ் அண்டர் சீரிஸ். The 2R plus 3R/5, you will get final answer 13R/5. Ma. ஸ்க்ரீன் அப்ப கூட பிளர்ரா தான் சார் இருக்கு. சார் சொல்லுமா. சென்டர்ல இருக்க அந்த ஸ்கொயர்ல நம்ம மேல பாதி கீழே பாதி பிரிச்சுக்கணும் சார். ஆமா. அது ரெண்டும் parallel சீரியஸா சார்? அது ரெண்டும் parallel வரும்மா. டயகிராம் இப்படி வரும். நீ எடுத்திருக்க பத்தியா மேல உள்ள ரெசிஸ்டரோட வேல்யூ R னு எடுத்த, கீழ வந்து 3R/2. இப்படி வருமா டயகிராம். இது மேல உள்ள ரெசிஸ்டர், இது கீழ உள்ள ரெசிஸ்டர். இது ரெண்டும் இந்த மாதிரி அட்டாச்ட்ல இருக்கும். இப்போ இது ரெண்டும் parallel தானே நீ சொல்ல முடியும். எஸ் சார். ஓகேமா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வாங்க. Sir, voice not audible, sir. Calculate the equivalent resistance between A to B. Ma. Diagram clear and பாருங்க. All the values are equal. R, R, R. Three R/8, sir. 3R/8. Anyone in the classroom, you will get the same answer. 7R/8. நம்ம ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்றீங்க, கொஞ்சம் செக் பண்ணுங்க, கரெக்டா செக் பண்ணுங்க. ஸ்டெப்ஸ் கரெக்டா போடுங்க, சீரிஸ் parallel கரெக்டா லாக் பண்ணிடுங்க. You will get proper solution.
சொல்லுமா. சார் 5r squared by 6r. இல்லையேம்மா, செக் பண்ணு என்ன வருதுன்னு. 5r/2. 7r/8. ஸோ ஆக மொத்தம் கிளாஸ் ஒரே ஆன்சர் வராதா? இது ரெண்டுமே வந்து parallel. ஸோ யூ வில் கெட் r/2. ஓகேயா? இது ரெண்டையும் நீ லாக் பண்றதுக்கு முன்னாடி இதை நீ கன்வெர்ட் பண்ணாதான் நீ லாக்கே பண்ண முடியும். ஏன்னா இங்க ஆக்டிவ் நோட்ல இருக்கு. இதை நீ கன்வெர்ட் பண்ணாம யூ கேன் நாட் ஏபிள் டு டூ த ப்ராசஸ், parallel ப்ராசஸ் பண்ண முடியாது. r/2 அகைன் இது ரெண்டும் சீரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ அதை அது கூட அட்டாச் பண்ணவே முடியும். இல்லைன்னா அந்த சம் போட முடியாது. r/2 plus r. So you will get Sir. 3r/2. So அப்ப இந்த சென்டர் பிரான்ச் 3r/2, இந்த பிரான்ச் r/2. இது ரெண்டையும் நீங்க parallel பண்ணி ஆன்சர் 4r சார். r/2. இந்த ஆன்சர் என்ன வருதுமா? இது ரெண்டும் parallel பண்ண என்ன வருது? இது ரெண்டையும் parallel பண்ணுங்க. 3r/2 into r/2 divided by 3r/2 plus 3r/4. 3r/4. So அதுவும் இந்த r/2 சீரீஸ்ல வருமா ஃபைனலா? So இப்ப r/2 வெளியில எடுத்துட்டேன்னா 1 plus 3/2. அப்ப 5r/2. So answer is இந்த ஆன்சர் வந்திருக்கா? 5r/4 யாருக்காவது? Yes, sir. Yes sir. 5r/4 is correct answer. அது கொஞ்சம் செக் பண்ணுங்க others. Yes, sir. Sir, explain again, sir. இந்த ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லோடை நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. சர்க்யூட் மெயின் பார்ட்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க தனியா. ஓகேயா? இங்க ஒரு பார்ட் இருக்கு பாருங்களேன். இந்த பார்ட்டை தனியா டிராப் பண்ணிக்கங்க. ரெட் கலர்ல வருதுல்ல, இந்த பார்ட்டை தனியா எடுக்கணும். அகைன் இந்த ரெண்டு பார்ட்டையும் நீங்க parallel பண்ணிட்டு இந்த பார்ட் கூட சீரீஸ்ல அட்டாச் ஆகுது. சர்க்யூட்டோட அரேஞ்ச்மெண்ட்டை கரெக்டா அனலைஸ் பண்ணுங்க. So without analyze the load arrangements in the given circuit, கன்ஃபார்மா ப்ராப்ளம்ல நம்ம சீரீஸ் parallel ஒழுங்கா போட முடியாது. ஏன்னா என்ட்ரன்ஸை பொறுத்தவரையும் அவங்க கொடுத்திருக்க சம்ஸை பாத்தீங்கன்னாவே ட்ரிக்கி சம்ஸ் தான் கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிள் சம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டெக்னிக்கல் லாக் அதுல இருக்கும். இந்த ரெட் கலர் சர்க்கிளை சால்வ் பண்ணாம நீங்க இந்த ப்ளூ கலர் சர்க்கிள் கூட இந்த லோடை நீங்க அட்டாச்சே பண்ண முடியாது. ஏன்னா இங்க சென்ட்ரல் ஆக்டிவ் நோடு ப்ராசஸிங்ல இருக்கு. அதை இன்ஆக்டிவ் நோட கன்வெர்ட் பண்ணாதான் நீங்க இந்த ரெண்டு சர்க்கிளையுமே ஓவர்லாப் பண்ண முடியும். ஓகேயா? சோ அப்ப அதுக்கான ப்ரொசீஜர்ல நீங்க போனீங்கன்னா தான் நீங்க போட முடியும். சார் அந்த ரெட் கலர் நோடோட ஆன்சர் என்ன? இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் சர்க்கிளோட பாக்ஸ் ஆன்சர் தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். r/2 plus r. So you'll get 3r/2 வந்திருக்கு. அது கூட அந்த r/2 parallel-ஆ கனெக்ட் ஆயிருக்கு தானே சார்? parallel-ஆ கனெக்ட் ஆயிடும். So இந்த அப்போ ரெண்டு 3r/8 தான் சார் ஆன்சர் வருது. 3r/8. 3r/8 தான் சார் ஆன்சர் வருது. நான் அதான் உங்கள்ட்ட கேட்டேன். நானு இது ரெண்டு parallelனா என்ன ஆன்சர்னு நான் உங்கள்ட்ட கேட்டேன். So 3r/2 into r/2 divided by 3r/2 plus r/2. ஜஸ்ட் நீங்க LCM தான் அதுல பண்றீங்க. 3r/4 sir. 3r/8. அப்புறம் எதுக்கு 3r/8 சொல்றீங்க? சில பேர் 3r/4னா அது கூட இந்த r/2 அட்டாச் ஆயிடும். அது So ரெண்டையும் 3r/8 தான் சார். 5r/4 sir. 3r/8 தான் சார். 3r/8 தான் சார் வருது. என்னமா 12th படிக்கிறீங்க? ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட தெரியாதாமா? 3r/2 into r/2 divided by 3r/2 plus r/2. அப்ப 3r² divided by 4. 3r/4. ஓகே, 1/2 வந்துச்சுன்னா 4r/2. So 2 divided by 4r. இங்க 2. So இங்க r போயிடும்.
ஸோ 3r டிவைடட் பை 4 2 8. ஸோ 3r by 8 வருது. இதுல எங்க இருந்துச்சு 3r by 4? கால்குலேஷன் ஒழுங்கா போட தெரியாதாமா? ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி தான் போடுறீங்க. சோ இதெல்லாம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்மா. எனக்கு ஆன்சர் வந்து புக்ஸ்ல இருக்கு. அந்த புக்ஸ் இங்க இல்ல என்கிட்ட. ஸோ அதனால நான் ஜஸ்ட் மாடல் தான் கொடுக்குறேன். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆன்சர் சொல்றீங்கன்னு தான் நான் பார்ப்பேன். ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்டே இப்படி தப்பான ஆன்சர் சொன்னா என்ன வர்றது? 3r by 8 போடுங்க. அப்ப 3r by 8 plus r by 2மா? 7r by 4. 7r by 7r by 8. 7r by 8. 7r by 8 sir. அப்ப இங்க r by 2 வெளியில வந்துருச்சுன்னா 4 2s are 8. அப்ப 4 னா 7. ஓகே, சேஞ்ச் பண்ணுங்க. 7r by 8. 8 7r by 8 is correct answer. I got 7r by 8 only, sir. I also I got think 7r maximum by 8 people, sir. I think maximum people they are said like a 3r by 4 சொன்னீங்களே, அதெல்லாம் என்னது? இந்த இடத்துல எங்க வந்துச்சு 4 இருக்கு? ஜஸ்ட் நான் அடிஷன் தான் பண்றேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மேல கொண்டு வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா you will get 3r by 8 தானே. இதுல எங்க இருந்து வந்தது 4? சோ இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா நம்ம போட முடியும்? சிம்பிள் கால்குலேஷன் தானே இதெல்லாம். 7r by 8 தான் சார் வருது. 7r by 8 தான்மா, கரெக்ட் அதான்மா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வாங்க. I'll give one more problem. எனக்கு நீங்க எல்லாரும் கரெக்டா சொல்ற வரைக்கும் நான் நெக்ஸ்ட் மாடல் போகல. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மாடல் போறதுக்கு முன்னாடி you try to solve the problem in a proper way to reduce the circuit diagram series and parallel. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்லயே. அட்லீஸ்ட் இந்த ப்ராப்ளம் வச்சு எனக்கு ஆன்சர் கரெக்டா சொல்லுங்க. Calculate the equivalent resistance between A to B. சார் சார் போன சம்மோட ஆன்சர் மட்டும் ஒரே ஒரு தடவை சொல்ல முடியுமா சார்? 7r by 8 மா. ஓகே சார், தேங்க்யூ சார். All the values are equal resistors. ஸ்கிரீன்ல டயகிராம் கிளியரான்னு பாருங்க. சார் ஒண்ணுமே தெரியல சார். இப்போ ஓகேமா? எஸ் சார். ஆன்சர் எனக்கு சிமிலரா ஒரே மாதிரி சொல்லணும். ஒருத்தரும் ஒரு ஆன்சர் சொல்லாம. ஃபர்ஸ்ட் டயகிராம் கம்ப்ளீட் பண்ணு.
find equivalent resistance between A to B ma. தண்ணி எடுத்துட்டு வா கொஞ்சம் வெளுக்கணும். Sir, is it 5R by 2? 11R by 4. Again, I gave only one problem in all the students, okay? So எனக்கு தெரியல எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃபரெண்ட் ஆன்சர் எடுக்கிறீங்கன்னு. The right to left reduce பண்ணுங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ரெண்டையும் லாக் பண்ணி இது ரெண்டையும் லாக் பண்ணி அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணி கரெக்டா போடுங்க. சர்க்யூட்டை கொஞ்சம் நீ மாடிஃபை பண்ணிக்கலாம் as per your convenient. R by 2. 11R by 2. Okay, 5R by 7R by 11R by 2. There any other answers? Sir, 5R by 2. 6R, sir. 5R by 2. 5R by 2, sir. 5R by 2, sir. Sir, நீங்க எழுதுனது 5R by 6 இல்ல சொல்ல sir. 5R by 2 ன்னு சொன்னேன் sir. 5R by 2. 3 இல்ல sir, 2 sir. Three answers கொடுத்திருக்கீங்க. வேற any other answers? 5R by 2. These two resistors comes under R by 2. Comes under parallel. R square divided by 2R. So you will get R by 2. So same process இங்கேயும் R by 2. Again, these two R comes under series plus பண்ணிக்கோ. So you'll get R. So these two resistors are comes under R by 2. Okay, இந்த இடத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா சம்ம ப்ராசஸ் பண்ணணும். Circuit better you redraw the circuit. The cross branch straight away நீ draw பண்ணலாம். Again in the center branch R. கரெக்டா? இது மாதிரி மாடிஃபை பண்ணிட்டேன்னா you feel comfortable to get the proper solution. Again these two are series. Sum பாருங்க எல்லாமே R அப்படிங்கிற ஒரு வேல்யூலே சம் வந்துட்டே இருக்கும். So final step is 2R plus R by 2. So anyone to get the answer 5R by 2? Yes, sir. Yes, sir. Correct answer. Yes, sir. 6R, 11R by 2 இதெல்லாம் wrong answer மா. சார் இது எப்படி பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் அந்த ப்ளூ கலர் பாருமா. இது ரெண்டுமே parallel இருக்கா? எஸ் சார். அப்ப R by 2 வருமா? ஓகே சார். நான் சொல்றத நல்லா லிசன் பண்ணு. செயின் ஒரு சைக்கிளிக்கா வரும் பாரு. இந்த R by 2 இங்க வச்சிட்டேன். இதே சேம் பிரான்ச் தான் இங்கேயும் இருக்கு. So you'll get R by 2. அப்ப இந்த ரெண்டு சர்க்கிள் இருக்குல்ல அப்பர் அண்ட் லோயர் சர்க்கிள் ரெண்டுமே சீரீஸா வந்துரும். ஸோ அதனால நான் ஆட் பண்ணிட்டேன் யூ வில் கெட் R. இப்போ சர்க்கியூட்டோட இந்த ஹாஃப் இருக்குல்ல நான் கை வச்சிட்டேன் பார் க்ளோஸ் பண்ணிட்டேன் எல்லாமே. நான் உனக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிறதோட ஆன்சர் மட்டும் தான் R.
ஓகேயா? இப்போ அந்த ஆரையும் இந்த சென்டர்ல இங்க ஒரு ஆர் இருக்கு பத்தியா, இது ரெண்டுமே parallel. அதை எடுத்து அப்படியே இங்க ரீட்ரா பண்ணிட்டேன் பாரு இந்த இடத்துல. ஆரஞ்சு கலர்ல ரீட்ரா பண்ணிட்டேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெடியூஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு அடுத்து ரிமைனிங் இப்ப கை க்ளோஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் இது ரெண்டும் r/2. ஹியர் 1 r. போத் ஆர் இன் parallel. இங்க வந்துருச்சா? r and r/2. So circuit-ஓட outer resistor r and r. அந்த outer resistor r and r. Circuit-அ modify பண்ணலாம் as per your convenient. அப்படியே வச்சுட்டு பறிஞ்சீங்கன்னா கன்ஃபார்மா யூ கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ அதனால நான் அதை மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஸோ இதை சால்வ் பண்ணா I can able to get the solution. இந்த மாடல் போதுமா ஆர் அதர்வைஸ் என்ன ப்ராப்ளம்ஸ் அடிஷனலா கொடுக்கணுமா? பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வேணுமா? இல்ல ப்ராப்ளம் நெக்ஸ்ட் மெத்தட் போட்டுமா? சார் அடிஷனல் ப்ராப்ளம். அடிஷனல் ப்ராக்டிஸ் கொடுங்க சார். கொடுங்க. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஓகே, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் RAB. சார் இதுக்கு 3r/5 சார்? வேற எனி அதர் ஆன்சர்ஸ்? Four r/3 sir. 4r/3. So here you'll get r/2. இவ்வளோ ப்ராப்ளம் போட்டாச்சு, இன்னமுமா கன்ஃபியூஷன்? r/2. ஸோ தயவுசெய்து சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணுங்க. பெட்டர் யூ ஃபீல் கன்வீனியன்ட். ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு சால்வ் த ப்ராப்ளம். கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும் உனக்கு. 4r/3. Again இது r/2. இதான் டயக்ராமோட modified version. So these two are series. So you'll get r. Again r/2. Again r. மூணுமே parallel. ஓகேயா? அப்போ 1/RAB equal to 1/R. ஓகேயா? plus 1/R/2. So reciprocal பண்ணா 2/R 1/R. So 2/R plus 2/R. So you'll get r/4. Final answer is யாருக்காவது இந்த ஆன்சர் வந்துதா?
Yes, sir. சார் அப்படியே டிக் பண்ணுங்க sir. என்னம்மா புரியல? புரியல சார், திரும்பியும் சொல்லுங்க. இது ரெண்டுமா parallel, இது ரெண்டும் parallel, இது ரெண்டும் parallel. ஸோ இதை நீ டச் பண்ணாத. இந்த ரெசிஸ்டரை அப்படியே ரீட்ரா பண்ணிரு. இந்த இடத்துட்ட அப்படியே இதை ரீட்ரா பண்ணிட்டேன் இந்த ரெசிஸ்டரை. இது அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி மாறிடும். இந்த இது மூணுமே ஒரே ஷேப், வேல்யூ எல்லாம் R/2. இது ரெண்டும் சீரிஸ், இது ரெண்டும் parallel. ஃபைனலா ஓகேயா, இது ரெண்டும் சீரிஸ் இங்க எடுத்துட்டேன். இந்த சென்டர் கொடுத்தாச்சு, இந்த சென்டர் இங்க கொடுத்தாச்சு. ஃபைனலா மூணும் parallel. ஒரு ஃபிக்ஸ்டாலாம் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த சம்முக்கான ப்ரொசீஜர் எப்படிங்கறத நீங்க அந்த சம்ம கோ த்ரூ பண்ணுங்க. பண்ணும்போது யூ வில் கெட் த கிளாரிட்டி டு சால்வ் த ப்ராப்ளம். அதை பேஸ் பண்ணி நீங்க நியூமெரிக்கல் போடலாம். Yes, sir. R/4. R/4 கரெக்ட் ஆன்சர்மா. எல்லாருக்கும் அந்த ஆன்சர் வந்திருக்கு R/4. Yes, sir. Yes, sir. Yes, sir. ஓகேமா. Yes, sir. I will give one more JE problem. டயக்ராம் கிளியரா இருக்கான்னு பாருங்க. ஸோ இதோட இந்த மாடல் முடிச்சிடலாம். கரெக்டா அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் சம்னாச்சும் எனக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க.
19R/10. அந்த நம்பர் ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் முடிஞ்சிடும். My equivalent resistance between A to B, ma. Okay. So your procedure gets started from this side or otherwise right side. Okay. So you try to select any one side, but diagram presentation, it is parallel to y-axis. Okay. So per diagram and the parallel to y-axis means you just split the diagram right side and the left side. Okay. So first these two resistors comes under parallel. Okay. So parallel means we will get R/2. Again, these two resistors are comes under series. Again, these two resistors are comes under parallel. So your right side part is over. So similarly, your procedure again get repeated na. So second, left side part. So left side part la unak two attached loop is given. Okay, either right side part is finished or otherwise left side part. So the left side part la two resistors are given, two lap resistance. It's called loop resistance. So it is set loop 1 and set loop 2 ma. So these two comes under parallel, these two comes under parallel, again comes under series. It is standard problem. This problem it comes under IIT JEE advanced level. Okay, it's like a simple da, but procedure get complicated compared to other problems. So adanaல method வந்து implement பண்ணனா you will get the proper solution. So அப்ப வந்து reduction procedure same current flow or otherwise different current flow. 8R/2. Listen, all of you, anyone in the classroom, you'll get the same answer, 8R/2. Any other answers in the classroom? 14R/5. 15R/4. Any other answers? 24R/31. 14R/5, sir. 14R/5, 15R/5. Any other answers? The boys are there. 24R/31. Boys யாருமே இல்லையா? 24R/31. Boys. 24 Any other boys? 24 Boys R/6. ஒருத்தங்க கூட ஆன்சர் சொல்லல, எல்லாமே கேர்ள்ஸா சொல்றீங்க. 24R/26. So முதல்ல you just divide the values. Okay. Values is sir. நான் ரேண்டமா கேக்குற ஆன்சர்ஸ் சொல்லு. பரத் இருக்கியா கிளாஸ்ல? பரத், தீபிகா, தாரணி, தர்ஷினி, ஹரி ஆன்சர் சொல்லுமா. நான் ரேண்டமா ஆன்சர் கேக்குறேன், எனக்கு சொல்லு. ஹரி ஆன்சர் ஓகேயா? ஆன்சர் கரெக்டா? ஸ்வாதி Sir, ஆன்சர் வந்துடுதாமா? இல்ல sir, 41R/10. 41ல சான்ஸ்லெஸ்மா. விக்னேஷ், அபிநயா, 23R/6, you got the sir. answer? 23R/6. 23R/6. Sir. Yes dama. Sir, 24R/31. 24R/31. 9R/5. 9R/5. Any other answer in the classroom? 24R/31. 24R/31. I think majority people, majority students suggestion is 24R/31. Yes, sir. Okay, ma. Can you explain the problem? 24R/31. In the right side part, you just see, listen all of you. Listen all of you, just see in the screen. Okay. In the right side part answer என்ன வருது? 3R/5. 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 Left side part answer is R, sir. R. Same solution.
Yes, sir. Yes, sir. Okay. And lower part answer is 3R by 2. 3R by 2. So first upper part, 2 parallel branches are there. So better you try to convert the diagram like this. Better you redraw the diagram. So these two are resistor comes under parallel. These two resistors are comes under parallel. So parallel means R are equal values as now. So you'll get the same solution R by 2, R by 2. The same current through the load. Okay. Current through the load, you will get the same solution. So R by 2 plus R by 2, you will get R. R. So R by 2, R by 2. So same current to flow through the load. So you'll get R by 2 plus R by 2, you'll get R. So this side, you will get R. அதாவது எனக்கு left side na, so எனக்கு left side you will get R. So similarly right side, one important concept is there. First series parallel load advantage and disadvantages is there actually. For example, இப்ப நம்மளோட roomல வந்து 2 fans are there na. இப்ப 2 fan இருக்கு நம்ம roomல. The 2 fans are connected in either series லையும் வரலாம் or otherwise parallel லையும் வரலாம். If maybe 2 fans are connected in series அப்படின்னா same current to flow through the load. So அப்போ one fan get affected அப்படின்னா it will affect the remaining load also. So அது ஒரு drawback தானே. So இப்போ நான் 2 பல்ப் இருக்கு, 2 பல்பை நான் சீரீஸ்ல போடுறேன். ஓகேயா, 1 பல்ப் கெட் அஃபெக்டட், ஒரு பல்ப் ஃபியூஸ் ஆயிடுது அப்படின்னா மத்த கரெக்டா எரியக்கூடிய மத்த அதர் பல்பும் ஆல்சோ கெட் அஃபெக்டட். ஓகே, பிகாஸ் த சேம் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த லோடு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிராபேக். மேபி இஃப் யூ ஆர் கன்சிடரிங் பேரலல் கனெக்ஷன். ஓகே, இப்போ உன்னோட ரூம்ல வந்து 2 பல்ப் இருக்கு, அந்த 2 பல்ப் வந்து பேரலல்ல போட்டிருக்கு அப்படின்னா ஒன் லோட் எஃபெக்ட் ஆனாலும் இட் வில் நெவர் எஃபெக்ட் த ரிமைனிங் லோடு. ஸோ ஏன்னா அதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேன் வந்து உனக்கு டிஸ்கனெக்ட் ஆனா கூட அதோட கரண்ட் வந்து இன்னொரு லோட்ல போகும்போது அந்த லோடோட கரண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க பேசிக்கா லோட நீங்க அனலைஸ் பண்றதே வித் ஹெல்ப் ஆஃப் த சீரிஸ் அண்ட் பேரலல் தான். அதை பொறுத்து தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெட்ரூம்ல திடீர்னு ஃபேன் போயிட்டு இருக்கும், அந்த ஃபேன் திடீர்னு ஸ்லோவா சுத்தும். ஸோ த ரீசன் இஸ் டியூ டு கரண்ட் டு ஃப்ளோ த்ரூ த காயில், அது லோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லோ கரண்ட் ஃப்ளோ த்ரூ த காயில் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களுக்கு டவுன் ஆயிடும். ஆக்சுவலா மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைஞ்சிருச்சுன்னா டுவர்ட்ஸ் த ரோட்டார், உங்களோட ஃபேன்ல வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஒரு ரொட்டேட்டிங் பார்ட் இஸ் தேர், அது ரோட்டார்னு சொல்லுவோம். அந்த ரோட்டாரோட ஸ்பீட் பிளாக் ஆகும் பிகாஸ் உங்களோட கரண்ட் டவுன் ஆகும். கரண்ட் டவுன் ஆகுறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு லோ ஆயிடும். ஸோ ஃபீல்டு லோ ஆகுறதுனால ஃபோர்ஸும் உங்களுக்கு பேரலா குறைஞ்சிடும். ஸோ இப்போ லோட நீங்க ப்ராசஸ் பண்றதே அந்த கரண்ட் தான், அந்த கரண்ட் மெயின் குவான்டிட்டி. அந்த கரண்ட் ஹை ஆகும்போது ஃபேன் ஸ்பீடு ஹை ஆகுது, கரண்ட் லோ ஆகும்போது ஃபேன் ஸ்பீட் இஸ் டிக்ரீஸ்டு. ஸோ இப்போ இந்த வேல்யூ ஆஃப் லோட நீங்க எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? பேசிக் மாடல் சீரிஸ் அண்ட் பேரலல் தான் ஆக்சுவலா. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டார்கெட்லாம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நான் ஐ திங்க் அவர் லாஸ்ட் கிளாஸே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் இருக்குமா ஆக்சுவலா, 2 இன்கேண்டசன்ட் பல்ப். ஆக்சுவலா நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னா குண்டு பல்ப்னு சொல்லுவோம். நம்மளோட வீட்டுல 2 இன்கேண்டசன்ட் பல்ப் இஸ் தேர். 2 பல்பை வந்து நீ பேரலா போட்டிருக்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 incandescent bulbs are connected in parallel. ஓகே, 2 பல்பை நான் பேரலல்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குல்ல நம்ம ரூம்ல, இப்போ பெட்ரூம்லயோ இல்ல ஹால்லயோ ஸ்விட்ச் இருக்கா, அந்த ஸ்விட்ச்ல டோட்டல் கரண்ட் இஸ் கிவன்மா. டோட்டல் கரண்ட் 5 ஆம்பியர். ஸோ அந்த கரண்ட் யார் கொடுக்குறா? கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து உங்க வீட்டுக்கு ஒரு 5 ஆம்பியர் சப்ளை பண்றாங்க. 2 loads are connected in parallel. அந்த 5 ஆம்பியர் enter to the junction box. ஓகே, current get divided into the 2 branches. எனக்கு பல்ப் 1ல எவ்வளவு கரண்ட் போகுது, பல்ப் 2ல எவ்வளவு கரண்ட் போகுது. இப்போ உங்க வீட்டுல ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, இபி பாக்ஸ் இருக்கா, இபி பாக்ஸ் மெயின் பாக்ஸ் இருக்குல்ல என்ட்ரன்ஸ்ல, அதுல டோட்டலா நான் ஒரு 10 ஆம்பியர் கரண்ட் கொடுக்குறேன். உங்க ஹால்ல இருக்கக்கூடிய ஃபேனுக்கு மட்டும் எவ்வளவு கரண்ட் போகுது, உங்க பெட்ரூம்ல இருக்கக்கூடிய ஃபேனுக்கு எவ்வளவு கரண்ட் போகுது, கிச்சன்ல இருக்கக்கூடிய ஃபேனுக்கு எவ்வளவு கரண்ட் போகுது. ஸோ கால்குலேட் பண்ணு. இப்போ டோட்டல் கரண்ட்டை நீ ஆட் பண்ணா உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு 100 rupees இருக்கு. ஓகே, ஒரு 100 ரூபாய் இருக்கு. அதை நான் ஸ்பிளிட் பண்றேன், 2 பேருக்கு கொடுத்துடுறேன். 50-15 நான் கொடுத்துடுறேன். இப்போ அந்த 50 + 50 ஆட் பண்ணா யூ வில் கெட் 100 தானே. ஸோ அது மாதிரி தான் இந்த 2 பல்போட கரண்ட் நீ ஆட் பண்ணா யூ வில் கெட் டோட்டல் கரண்ட். The total current given in the question paper. So my target of the problem is to calculate current through individual lamp. அவ்வளவுதான்.
ஸோ இதுதான் அவன் ப்ராப்ளமா கேட்கறான். உங்களோட எக்ஸாமினேஷன்ல இதுதான் அவன் டார்கெட் பண்றான். ஸோ வித்தவுட் டு அனலைஸ் த லோட் ஃபேக்டர் யூ கேனாட் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, முதல்ல கான்செப்டை கிளியரா புரிஞ்சுக்குங்க. ஓகே, அது புரிஞ்சுக்காம ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ப்ராப்ளம் ஒழுங்காவே போடல. எனக்கு எவ்வளவு பேர் இருக்கு அதுல கிளாஸ் ரூம்ல? இப்ப 107 பேர் இருக்க. 107 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். இதுல 107 பேர்ல எத்தனை பேர் சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்க? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல் இதெல்லாம். ஸோ இந்த மாடல்ஸ்ல என்ன கொஸ்டின், என்ன எய்ம், என்ன வாட் இஸ் த பர்பஸ் யூ ஆர் கோயிங் டு அனலைஸ் த சர்க்கியூட். இப்ப என்ன பண்றோம்? ஒரு டாக்டரா இருக்க நீனு, உங்ககிட்ட பேஷண்ட் வர்றான். ஓகேயா, அவனை நீ எதுக்கு அனலைஸ் பண்ற? வித்தவுட் அனலைஸ் த பேஷண்ட் ஓகே யூ கேனாட் ஏபிள் டு கியூர் த. ஸோ எப்படி நீ அவனை கியூர் பண்ணுவ? அவன் உங்ககிட்ட வர்றான், ஒரு காய்ச்சல், உனக்கு ஃபீவரா இருக்கு, ஸ்டொமக் பெயினா இருக்கு, வாமிட் வருதுன்னு வர்றான். அப்ப நீ அவனை கியூர் பண்ணணும். அவனுக்கு நீ டேப்லெட் கொடுக்க போற. அப்ப நீ அவனை அனலைஸ் பண்ணாம எப்படி நீ அவனை கியூர் பண்ண முடியும்? அவனுக்கான மெடிசனை நீ எப்படி கரெக்டா கொடுக்க முடியும்? ஸோ வித்தவுட் டு அனலைஸ் த பேஷண்ட் யூ கேனாட் ஏபிள் டு கியூர் த பேஷண்ட் ஃபர்ஸ்ட். ஸோ அது மாதிரி தான் வந்து நான் முதல்ல சர்க்கியூட் ஒன்று கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்குறான்னா, the way to analyze the circuit, பேஷண்ட்டை நான் அனலைஸ் பண்ணி பக்காவா நான் அவனை கியூர் பண்ணணும்னா அதை முதல்ல நீங்க கரெக்டா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங்கை நீங்க கட்டுறீங்கன்னா அந்த பில்டிங்கான ரிவ்யூ, அந்த பில்டிங்கான பிளான் எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணாம எப்படி அந்த பில்டிங்கை பர்ஃபெக்டா நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும்? எல்லாமே இன்கம்ப்ளீட்டா தானே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்க டயக்ராம்ஸ், சர்க்கியூட்ஸை முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, அனலைஸ்டு மீன்ஸ் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் இன்ஜினியர் கட்டுறான்னா ஒரு இன்ஜினியருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஆர் தேர். ஸோ அது மாதிரி தான் உங்களோட சர்க்கியூட்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு மாதிரியான ஐடியால நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஓகேயா, பட் ஐடியா இஸ் வாட் எவர் இட் மே பி, கன்க்ளூஷன் யூ வில் கெட் த ப்ராப்பர் சொல்யூஷன். ஸோ அந்த ஐடியாவை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்ல அனாலிசிஸை பொறுத்த வரையும் எய்தர் சீரிஸ், இன்னைக்கு மெத்தட் 1 ஃபினிஷ்டுமா. ஸோ இந்த மெத்தட் 1 பொறுத்த வரை சீரிஸ் அண்ட் பேரலல் இந்த மாடல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சீரிஸ் மீன்ஸ் சேம் கரண்ட் ஃப்ளோ, பேரலல் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் கரண்ட் ஃப்ளோ. ஸோ இந்த லாஜிக்கை வச்சு டு ஸ்பிளிட் த டயக்ராம், அந்த கிவன் டயக்ராமை நீ அனலைஸ் பண்ணு. ஓகேயா, இது ரைட் சைட் கிவனா, லெஃப்ட் சைட் கிவனா, டாப் டு பாட்டம் இஸ் கிவனா, ஓகேயா, ஆர் அதர்வைஸ் the loads are connected in parallel or otherwise series ஓகேயா. without clarity you cannot able to solve the problem. ஓகேயா, அது வந்து is based on the presence of mind. ஓகேயா, அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டேக் லைக் ரைட் சைடு எடுப்பான், ஒரு ஸ்டூடெண்ட் லெஃப்ட் சைடு எடுப்பான், ஒரு ஸ்டூடெண்ட் பாட்டம் ஆஃப் த சர்க்கியூட்ஸ் எடுப்பான். ஓகே, அது எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், அது உங்க கன்வீனியன்ட் தான். ஸோ பட் ஆனா ப்ரொசீஜர் பொறுத்த வரையும் இட் மே பி இன் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் டு கெட் த சொல்யூஷன். பட் ஒன்லி திங் யுவர் ஃபைனல் ஆன்சர் இட் ஷுட் பி அ சேம் ஒன். ஸோ அதுல எந்த ஒரு வேரியேஷனும் வரக்கூடாது. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் யூ ட்ரை டு கன்க்ளூட் த ப்ராப்ளம்ஸ் மா. ஃபர்ஸ்ட் these two are in parallel, so these two are in series. Step number 2. Step number 3, these two are in parallel. So either right side vechko, left side. So these two are parallel, these two are parallel, these two series. So these two are parallel, these two are series. Final procedure in the given circuit, the two loads are comes under parallel. Okay, you will get the final answer. அது என்ன வருதுன்னு செக் பண்ணு. 24/31. Okay, and students listen, compared to NEET problem, JEE problem something is different na, so அது கொஞ்சம் complicated இருக்கும். You cannot able to identify the load connections. It's like a simple and parallel version. Okay, it may be complicated இருக்கலாம். You try to find out the load connection, it comes under parallel or series. Without your identification you cannot able to get the proper solution. So method வந்து your point of view, your presence of mind to play the major role in the question paper. Okay, so during the examination hall, okay, it's like a presence of mind to play the major role. So அதை கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணு, then you will get the correct solution. Again I just to repeat the same steps. Okay, these two are comes under parallel, these two are comes under parallel, these two are comes under series. So these two are comes under parallel. So right side part is over. So same thing, series are parallel in the left side part. Parallel, two things are comes under series. Parallel and these two comes under series. Final load connections, two loads are there in the given circuit diagram. Final thing is you will get the parallel solution. The problem எனக்கு homework complete பண்ணி வைங்க. Next class இத cross check பண்ணிட்டு will concentrate in the second method. Second method வந்து infinitive resistors are given in the question paper. Most of the question paper like NEET இருக்கட்டும் and JEE இருக்கட்டும், if the question it comes under standard part means method 2
problem is important. Infinitive resistors models. So அது something related to the mathematical formulas ma neenga 10th and 11th 12th grades la mathematics subjects are there na. So the mathematics oda basic formulas use panni you can able to solve the problem. So up to this part, okay, it is related to the basic concepts, series and parallel, and next class we will concentrate the problems related to the mathematical versions. There are doubts irukama? No sir. No doubts. So இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாவது doubts இருக்கா? சார் No sir. சொல்றேமா. லாஸ்டா ஒரு சார் புரியல. சார் லாஸ்டா ஒரு இந்த சர்க்யூட் பண்ணணும் சார். ஆமா. அதுல மூணுத்துக்கும் நான் வேல்யூ சொல்றேன் சார். அப்படியே நானே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் சார். கட்டான் மட்டும் போறேன். ஓகேமா. அந்த ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டா பிரிச்சுக்கிறோம் சார். ஓகே. ரைட் சைடு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 3r/5 ன்னு வந்திருக்கு சார் வேல்யூ. எக்ஸ்பிளைன் பண்றது பாருங்க. listen all of you and others listen in the classroom. So right side part, left side part, bottom side. Right side part answer is 3r/5 sir. 3r/5. And others you just cross check 3r/5. Yes And sir. others also you will get Yes sir. classroom. அவன் சொல்ற ஆன்சர் கரெக்ட்டா girls? Yes sir. Yes Yes, sir. sir. Yes sir. Left side, left side. Yes sir. Left side r sir. Left side r is corrected ama. Yes sir. Correct. Yes sir. Yes, sir. Bottom side ma. Bottom 3r/2 sir. 3r/2 sir. 3r/2 sir. 3r/2. So finally Left r plus the right side என்னடா சொன்ன? 3r/5. 3r/5. So அப்ப இது 5 6 7 8. So 8r/5 parallel r ma. So using the 31r/10 sir. plus r2. 21 8r/5 into r divided by 24r/31 sir. 8r/5 plus r da ma. அப்ப final answer என்ன வருது? 24r/31. 24r/31. 31. Okay ma. Any others answer? இதான் final. சார் இப்போ ஃபைனல் ஸ்டெப் parallel போடும்போது ரெசிப்ரோக்கல் பண்ணனும்ல சார்? இல்லம்மா நீ யூஸ் பண்றது டைரக்ட் ஃபார்முலா. ரெசிப்ரோக்கல் மீன்ஸ் 1/r1 1/rab is equal to 1/r1 plus 1/r2 use பண்ணனா you can able to reciprocal the steps. Okay, you are using the formula. So 1/rab is equal to 1/r1 plus 1/r2. So as per the mathematics, okay, mathsல நீ என்ன பண்ற? இத cross multiply பண்ணிடுறல. இப்ப r2 plus r1 divided by r1 r2. Again the term it is comes under a reciprocal. So the reciprocal பண்ணனா you will get rab. அப்ப rab is equal to r1 r2 divided by r1 plus r2. So இதான் உன்னோட final step. அதாவது reciprocal பண்ணி you will get the final answer. சார் அப்ப லாஸ்ட் directly using this formula. இங்க பாருமா நீ டைரக்ட்டா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ற. அப்புறம் எதுக்கு நீ ரெசிப்ரோக்கல் பண்ற மறுபடியும்? பண்ண வேலையை திரும்ப திரும்ப எத்தனை டைம் பண்ணுவீங்க? So if you are using this formula, you try to reciprocal. That means just implement the reciprocal procedure. If you are using this formula, you no need to use that reciprocal format because you are taking LCM na. So final step la nee edukku reciprocal பண்ணனும். Correct answer is 24r divided by 31 ma. அதோட conclude பண்ணிக்கோ. So method 1 is finished. Any other doubts in the classrooms? Listen, வேற ஏதாவது டவுட் இருக்காமா? No sir. நோ சார். Okay ma. So I think some problems are there in the class sections. I think எனக்கு கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தது நிறைய. So maybe கொஞ்சம் signal issues are there. So next week இந்த problem இருக்காதுமா. So next week வந்து will continue in the next class. Okay. Next class வந்து will concentrate to finish the problem comes under infinitive models ma. So in class la any other doubts are there? sir. No sir. No sir. சார் இப்போ நான் இதை விட இன்னும் அதிகம் சர்க்யூட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னா நான் என்ன சார் பண்றது?
மேபி ட்ரை டு பிராக்டிஸ் இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் டா. ஓகே, டெக்ஸ்ட் புக் என்ன யூஸ் பண்ற நீங்க? கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் சார். டேய், கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக்லாம் நாட் சஃபிஷியன்ட்ரா. அதுல ஒண்ணுமே இல்லடா. அதை வச்சுடா எப்படிடா நீங்க ஸ்கோர் பண்ண முடியும்? ஜெஇ ப்ராப்ளம்ல ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் தான். அதுல ஆக்டிவ் இன்ஆக்டிவ் நோட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் இருக்கும். Better if maybe JEE, if you are prepared JEE examination means try to buy the textbooks regarding entrance examination. இது வாங்கிக்கோடா. நீட்னு சொல்லி டிசி பாண்டேன்னு இருக்கும் ஒரு டெக்ஸ்ட் புக். ஓகே, அந்த புக் வாங்கிக்கோ. அது நல்லா இருக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி நீட் ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே, பட் ஆனா உங்க கவர் பேஜ் பாத்துக்கோங்க. நீட்டா ஜெஇன்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி சொல்லுங்க சார் அந்த புக் நேம். டிசி பாண்டேமா. ஓகே சார். Maybe if you are belongs to CBSE அப்படின்னா better you try to solve the problem regarding Aurora textbook. If you have Aurora textbooks, it's better. Okay, முதல்ல வந்து உங்களோட பேசிக் போர்ட் ரிலேட்டட் பார்ட் ஸ்டெப் 1 பார்ட்டை ஃபினிஷ் பண்ணுங்க. அதுல வந்து Aurora புக் எடுத்துக்கங்க. அந்த புக் வந்து இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் வந்து புக்ஸ் ரிலேட்டட் டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டிசி பாண்டே போங்க. டைரக்டா என்ட்ரன்ஸ் பார்ட் போகாதீங்க. better you try to solve the basic level. Okay, Aurora book you feel more convenient to get the concepts. So அதுக்கப்புறமேட்டு then after that you try to refer any one textbooks related to entrance examination, either DC Pandey or they belongs to HC Verma வந்து it's too high da. So before that you try to practice the basic level textbooks. So without textbook practice compulsory no one will get the marks ma. So confirm முதல்ல textbook practice பண்ணுங்க. இல்லனா ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. ஓகேயா? So I cannot able to do anything. So just teacher's part is just like a 30% of work. Remaining 70% of work belongs to your hard work. Okay. So அதனால better you try to practice more number of problems in the textbooks. ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லனா. So you try to practice the problems. If you have any doubts, okay, try to clarify the doubts in the next class section. So we'll continue in the next class ma. Bye ma. Thank you sir. Doubts இருந்தா update பண்ணுங்க. Thank you sir. Thank you, sir. In the next class. Bye ma. Thank you sir. Thank you, sir. Thank you ma. Thank you sir. Thank you ma. Thank you, sir. Thank you. Thank you, sir.